ஜாக்லின் ஒரு ரிஸ்க் எடுத்து வந்தது ஒரு 2 செகண்ட்ல மிஸ் ஆகி எவிக்ட் ஆயிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்டேஜில் ஜாக்லின் வெளியே போனது வந்து கம்ப்ளீட்லி அன்ஃபேர் தான். பட் அது வந்து இன்ஃபார்ம் பண்ணாமல் இவங்களா ஒரு டிசிஷன் எடுத்து பண்ணியிருந்தா பரவாயில்ல. பிக் பாஸ் கிளியராக இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருந்துச்சு. நீங்கள் பொட்டி எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. டைமுக்குள்ளே உள்ளே வந்திருக்கலாம். முத்துபுரன் சொல்லியிருப்பாப்புல, கடைசி வரைக்கும் மக்கள் உன்னை வெளியே அனுப்பல, நீயா தான் எவிக்ட் ஆகி வெளியே போகிற அப்படின்ற மாதிரி. ஒரு பக்கம் பார்த்தா கொஞ்சம் தைரியம் அதிகம் தான் ஜாக்லினுக்கு. இப்படி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு மனசு வரும்? நான் இவ்வளோ நாள் போராடி வந்திருக்கேன், அதாவது எனக்கு வந்து ரன்னர் அப் வரைக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி. அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்க வின்னர் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ரன்னர் அப்புக்கு கூட அவங்களுக்கு சான்சஸ் இருந்துச்சு. பொட்டி எடுக்கும்போது கொஞ்சம் ஸ்லோ ஆகும். ஜாக்லின் நல்லா பார்த்தீங்கன்னா ஓடுனது நல்லா ஓடுனாங்க. பொட்டியை பார்த்தோன்னே அப்படி மெதுவாக போய் பொட்டியை மெதுவாக இது பண்ணி எடுத்த அந்த இடத்துல தான் அவங்க ஸ்லோ டவுன் ஆனாங்க. அந்த பொட்டியை எடுத்துகிட்டு ஓடணுன்ற போது அது இன்னும் கஷ்டம். ஹோல் த சீசனாக பார்க்கும்போது ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் விஷாலோட கான்ட்ரிபியூஷன் ஒரு பெருசாக வேறு எதுவுமே கிடையாது. நடுவில் கொஞ்சம் லவ் கண்டென்ட்னு ஒன்று கொடுத்தாப்புல இப்போ வரைக்கும் அதுதான் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காருன்னு தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. பவித்ரா பொறுத்த வரைக்கும் வீட்டை அது அவங்களா இருக்காங்க. இது அவங்க வீடாக பார்த்து வீட்டை தொடச்சி வச்சுக்கிறது, சுத்தமாக வச்சுக்கிறது, ஒரு ஒப்பீனியன் சொல்லாமல் புலம்பிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி மட்டுமே ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்கன்ற போது எப்படா இப்படி தான் கூட பிக் பாஸ்ல டாப் 5 வரைக்கும் வர முடியுமாடா அப்படிங்க ஆச்சரியப்படுற லெவலில் தான் பவித்ராவும் இருக்காங்க. எதிர்பாராததே எதிர்பாருங்கன்ற மாதிரி இப்போ அன்ஷிதா விஷாலுடைய கண்டென்ட் ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் பயங்கரமான ட்விஸ்டாக இருக்குது. இன்னுமே இவ்வளோ பட்டாச்சு, ஓகே இதுக்கப்புறமாச்சும் ஒரு மனுஷன் திருந்திடுவான்னு சொல்லி பார்த்தா இன்னுமே அதே வேலையை தான் விஷால் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. நேற்று ஜாக்லின் எவிக்ட் ஆகி வெளியே போனதுக்கு அப்புறமா 2 பேரும் ஊட்டி விட்டு நல்லா கொஞ்சிக்கிட்டு தான் இருந்தாங்க. முத்துக்குமரன்ட்டே போயிட்டு நான் உன்னுடைய பிஆர்ரா வெளியே உனக்கு தான் நான் பிஆர் வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி சொன்னது தான் இப்போ வரைக்கும் உடஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம அன்ஷிதா வரைக்கும் வந்து உள்ள வந்து வீட்டுக்குள்ளேயே ஒரு பிஆர் இருக்காங்க, அது சொன்னது தான் அவங்க திருப்பி சொன்னாங்க. அது வந்து முத்துக்குமரனுக்கு ஹர்ட் ஆகி அகைன் முத்துக்குமரனுடைய கேமையே வந்து ரவீந்தர் வந்து பேசி ஸ்பாயில் பண்றாரு. அவர் கேம் ஸ்பாயில் பண்ணிட்டு போயிட்டாரு. இப்போ உள்ள வந்து பேசி முத்துக்குமரன் கேம் வந்து ஸ்பாயில் பண்றாரோன்ற மாதிரி இருக்கு. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இப்போ பாத்தீங்கன்னா பிக் பாஸே வந்து ரொம்ப பரபரப்பா இந்த வீக் தான் போகுது அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஜாக்லின் வந்துட்டு எவிக்ட் ஆயிட்டாங்க பிகாஸ் ஆஃப் 2 செகண்ட்ஸ் டிலே. ஸோ இது ஃபேர்ன்னு நினைக்கிறாங்களா? இல்லை, ஆக்சுவலாக அது அவங்களுடைய ஓன் டிசிஷன் தான். அதாவது ஃபஸ்ட்டு இந்த டாஸ்க் ஆரம்பித்ததுலேருந்தே என்னால் முடியுமான்னு சொல்லி ஒரு பயம் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒவ்வொருத்தராக போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் சௌந்தர்யா கூட பாதி தூரம் போயிட்டு பொட்டி காட்டாதுக்கான எட்டி பார்த்து மறுபடியும் வந்துட்டாங்க. ஸோ எல்லாரும் ட்ரை பண்ணிட்டாங்க. ட்ரை பண்ணாத ஒரே ஆள் ஜாக்லினாக தான் இருந்தாங்க. ஸோ அட்லீஸ்ட் ட்ரை பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு மூவ் தான் இருந்துச்சு. ஈவன் மஞ்சரி உள்ளே வந்திருக்கும் போது கூட கேட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் அந்த ட்ரை ஒன்று பண்ணாங்க. பட் அது பாசிபிளா இல்லையா அப்படிங்கிறது ஒன்று பார்த்துட்டு சரி ஓகே நம்ம கிட்ட போயிட்டு சௌந்தர்யா மாதிரி வந்திருக்கலாம். ஏன்னா ரயனே கூப்பிட்டு சொன்னாப்புல முடிஞ்ச அளவுக்கு போய் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துரு, இது ட்ரை பண்ணனா பவித்ரா போயிட்டு வந்த மாதிரி நீ ஹெக்டிக்காக வர மாதிரி இருக்கும், ஸோ எப்படி பார்த்தாலும் இம்பாசிபிள் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. பட் இருந்தாலும் சரி ஓகே ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் ஒரு ரிஸ்க் எடுத்து வந்தது ஒரு 2 செகண்ட்ல மிஸ் ஆகி எவிக்ட் ஆயிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்டேஜில் ஜாக்லின் வெளியே போனது வந்து கம்ப்ளீட்லி அன்ஃபேர் தான். பட் அது வந்து இன்ஃபார்ம் பண்ணாமல் இவங்களா ஒரு டிசிஷன் எடுத்து பண்ணியிருந்தா பரவாயில்ல. பிக் பாஸ் கிளியராக இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருந்துச்சு. நீங்கள் பொட்டி எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. டைமுக்குள்ளே உள்ளே வந்திருக்கலாம். ஸோ அது அவங்களோட ஓன் டிசிஷன். அவங்க எவிக்ட் ஆகி வெளியே போனாலும் பரவாயில்லன்ற ஒரு முடிவு எடுத்ததுனால வெளியே போயிருக்காங்க. பட் இப்போ டாப் 5 பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியான டாப் 5 தான் இருக்குது. ஜாக்லினும் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நகைச்சுவையான ஒரு டாப் 5 தான் இருக்குது இந்த சீசனில். ஆமாம், பிகாஸ் ஜாக்லின் வந்துட்டு ஒன் ஆஃப் த டஃப் கண்டெஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. ப்ளஸ் அவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டே கேர்ள்ஸுக்காக தான் இந்த ரவுண்டு இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ரவுண்டே வந்துட்டு பவித்ரா கொஞ்சம் விட்டு கொடுத்துருந்தா இந்நேரத்துக்கு ஜாக்லினுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. ஸோ அது வெல் கால்குலேட்டட் மூவா பவித்ரா பண்ணது. பவித்ரா ரொம்ப ஸ்டப்பானா நானும் போகணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே நின்ட்டாங்க. அந்த இடத்துல ஜாக்லினும் நின்றுருந்தாங்கன்னா கடைசியில் பிக் பாஸ் தான் ஒரு ஆளை சூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வரும்போதெல்லாம் பிக் பாஸ் தான் சூஸ் பண்ணாரு. ஸோ ஜாக்லின் சரி ஓகே, ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பயமும் இருந்துச்சு. பவித்ராவே போவேணான்னு நான் நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி கூட பவித்ராவுக்கு விட்டு கொடுத்துட்டு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ள அப்போ வரைக்குமே அந்த பயம் இருந்திருக்கு. அந்த பயத்தினால தான் விட்டு கொடுத்துட்டும் வந்திருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிச்சு. மேபி அந்த ரவுண்டு ஜாக்லின் போயிருந்தா கூட மேபி ஜாக்லின் உள்ளே வந்திருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் ரவுண்டு யார் ட்ரை பண்ணியிருப்பா? லாஸ்ட் ரவுண்டில் எனக்கு தெரிஞ்சு முத்து, விஷால் அண்டு ரயன் 3 பேரில் யார் போயிருந்தாலுமே டப்புன்னு தூக்கிட்டு ஒரு 5 செகண்ட் பெண்டிங் வச்சே உள்ளே வந்திருப்பாங்க. ஸோ அதான் அது ஒரு இதுதான் நடக்கணும்னு இருந்திருக்கு ஜாக்லினுக்கு. ஸோ அது நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் அது ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் எல்லா வீக்கும் நாமினேட் ஆன ஒரு கண்டஸ்டன்ட். அது நாமினேட் ஆன ரீசன் வந்து ஃபுல் எஃபோர்ட் வந்து போட்டிருக்காங்க. ஒரு சீசன் ஃபுல்லாக எஃபோர்ட் போட்டதுனால தான் யாருக்கோ பிடிக்காம போய் இவ வெளியே போகணும்னு நினச்சி 15 வாரமும் நாமினேட் பண்ணி 15 வாரமும் சேவ் ஆகி இவ முத்துபுரன் சொல்லியிருப்பாப்புல, கடைசி வரைக்கும் மக்கள் உன்னை வெளியே அனுப்பல, நீயா தான் எவிக்ட் ஆகி வெளியே போகிற அப்படின்ற மாதிரி. ஒரு பக்கம் பார்த்தா கொஞ்சம் தைரியம் அதிகம் தான் ஜாக்லினுக்கு.
இப்படி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு மனசு வரும்? நான் இவ்வளோ நாள் போராடி வந்திருக்கேன், அதாவது எனக்கு வந்து ரன்னர் அப் வரைக்கும் சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்க வின்னர் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க ரன்னர் அப்புக்கு கூட அவங்களுக்கு சான்சஸ் இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து வெளியே போறதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. ஸோ அந்த தைரியத்தை வந்து நம்ம ஜாக்லினை பாராட்டலாமோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க வந்துட்டு அவங்க இந்த டெசிஷன் எடுத்தாங்களே, இந்த ரவுண்ட் நான் பார்ட்டிசிபேட் அது தைரியத்தினால எடுத்தாங்களா, இல்ல ஃபர்ஸ்டே வந்துட்டு நான் ரொம்ப ஸ்லோவா இருக்கேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்த ஒரு கண்டெஸ்டன்ட் ஜாக்லின், ஸோ அப்படி வந்துட்டு ஃபீல் பண்ற ஒரு பர்சனை இல்ல நான் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்றேன் அப்படின்ற ஒரு மைண்ட் சேஞ்ச் அவங்களுக்கு இருந்துச்சு இல்லையா, அதுக்கு என்ன ரீசன் நீங்க நினைக்கிறீங்க? அதான் மெயினா எல்லாரும் ட்ரை பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே அந்த பயம் இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லாம் முத்துமுடன் கண்ணை மூடிட்டு போனது வந்து நமக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. யோ யார் நீ டைட்டில் வினர் ரேஞ்சுக்கு ஒன்று எல்லாரும் பேசிட்டு இருக்கானுங்க, நீ பாட்டு பொட்டி எடுக்கிறன்ற பேரில் எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டுனா என்ன ஆகுறதுன்ற மாதிரி ஒரு பதட்டம் இருந்துச்சு இல்லையா ஃபர்ஸ்ட் ரவுண்டில். ஸோ அவர் உள்ளே வந்தோடனே தான் எல்லாருக்கும் மூச்சே வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரயன் போனதாகட்டும், அதுக்கப்புறம் போக எல்லாருமே பொட்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஈவன் பவித்ரா வரைக்கும் பொட்டி எடுத்துட்டு வந்துட்டாங்க. சௌந்தர்யா மட்டும்தான் போய் எட்டி பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஸோ ஜாக்லினுக்கு ஒரு பக்கம் நம்ம இந்த பயத்தினால தான் போக முடியாமல் நம்ம இருக்கோமோ, ஒரு ட்ரை பண்ணால் நம்மளால முடியுமோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்னால தான் சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோம். எல்லாரும் ட்ரை பண்ணிட்டாங்க, நம்ம மட்டும் ஏன் அப்படி இருக்கணும்? ஏன்னா மக்களுக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணணும். இவ்வளோ நாள் நம்ம ஓட் பண்ண மக்களுக்காக நம்ம ஏதாச்சும் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இந்த ரிஸ்க்கையும் எடுத்துருவோம் அப்படிங்கிற ரிஸ்க்கை தான் எடுத்தாங்க. பட் அது அவங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதே டாஸ்க் பற்றி பேசும்போது தான் சௌந்தர்யா வந்துட்டு போயிட்டு பாதி தூரத்துலேயே வந்துடுறாங்க. பாதி தூரம் கூட சொல்ல முடியாது, லைக் அவங்க அந்த பாக்ஸ் கிட்ட வரைக்கும் போயிட்டாங்க. போயிட்டு இன்னொரு 2-3 ஸ்டெப் எடுத்து வச்சிருந்தாங்கன்னா அந்த பாக்ஸை எடுத்திருப்பாங்க அவங்க. பட் அதை விட்டுட்டு அவங்க திருப்பி ஓடி வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் ஒரு 4 to 5 seconds பாக்கி இருந்துச்சா, பட் அந்த 4 to 5 செகண்ட்ஸே போதும்னு எனக்கு தோணுச்சு. லைக் அவங்க பாக்ஸே எடுத்துட்டு வந்திருக்கலாம். பட் அவங்க அப்படியே வந்ததுக்கான ரீசன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? அதுல இல்ல கரெக்டா 45 மீட்டர்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அங்க நின்றுட்டு தான் திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு 15 மீட்டர் அங்கிட்டு போகணும், 15 மீட்டர் இங்கிட்டு வரணும், 30 மீட்டர்ஸ் இருக்கு. பிளஸ் அந்த பொட்டி எடுக்கும்போது கொஞ்சம் ஸ்லோ ஆகும். ஜாக்லின் நல்லா பார்த்தீங்கன்னா ஓடுனது நல்லா ஓடுனாங்க. பொட்டியை பார்த்த உடனே அப்படி மெதுவாக போய் பொட்டியை மெதுவாக இது பண்ணி எடுத்த அந்த இடத்துல தான் அவங்க ஸ்லோ டவுன் ஆனாங்க. அந்த பொட்டியை எடுத்துகிட்டு ஓடணுன்ற போது அது இன்னும் கஷ்டம். நம்ம ஃப்ரீ ஹேண்டாக ஓடுறதுக்கும் ஒரு பொட்டியை கையில் வச்சுட்டு ஓடுறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டைமிங்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தா சௌந்தர்யா போய் பொட்டி எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக எவிக்ட் ஆயிருப்பாங்கன்னு தான் எனக்கே தோணுது. ப்ளஸ் அவங்களுக்கு வந்து ஒரு பொட்டி கிடையாது, 3 பொட்டி. அந்த 3 பொட்டியில் எந்த பொட்டியில் காசு இருக்குன்னு சொல்லி வேற பார்த்து எடுக்கணுன்றப்போ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் அங்கே கன்சியூம் ஆயிருக்கும். அப்படி சௌந்தர்யா ரிஸ்க் எடுத்திருந்தாங்கன்னா சௌந்தர்யா எவிக்ட் தான் ஆயிருப்பாங்கன்ற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா உள்ள வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் சொன்னாங்க, நீ திரும்பி வந்ததே நல்ல விஷயம் தான், நீ எடுத்தது ஒரு நல்ல டிசிஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு மேபி அவங்க ரிஸ்க் எடுத்து அந்த ஃபோர்ஸ்ல ஓடி போய் எடுத்துட்டு வந்திருந்தாங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், வந்திருக்க மாட்டாங்களா. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க பொட்டிக்கிட்ட போயிருந்தாங்கன்னா ரிட்டர்ன் வீட்டுக்குள்ள டைமுக்குள்ள வந்திருக்க மாட்டாங்களோன்னு தான் எனக்கு தோணுது. ஓகே, இப்போ ஜாக்லின் பதிலாக யார் எவிக்ட் ஆயிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன், விஷால் பவித்ரா இவங்க 2 பேருமே இந்த வீட்டுக்குள்ள டிசர்விங் கண்டஸ்டன்ட்னு கிடையாது. அதாவது இப்போ அவங்க ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இந்த சான்ஸ் யாருக்கு கிடைச்சாலும் ப்ரூவ் பண்ணுவாங்க. தீபக் கிடைச்சாலும் ப்ரூவ் பண்ணுவாங்க, மஞ்சரிக்கு கிடைச்சாலும் ப்ரூவ் பண்ணுவாங்க, அருணுக்கு கிடைச்சாலும் ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து த்ரூ அவுட் த சீசன் தான் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். டாப் 5 டாப் 6 வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கறது விஷயம் கிடையாது. ஹோல் த சீசனா பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் விஷாலோட கான்ட்ரிபியூஷன் ஒரு பெருசா வேற எதுவுமே கிடையாது. நடுவில் கொஞ்சம் லவ் கண்டென்ட் ஒன்று கொடுத்தாப்புல இப்போ வரைக்கும் அதுதான் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காருன்னு தவிர்த்து வேற எதுவும் இல்லை. பவித்ரா பொறுத்த வரைக்கும் வீட்டை அது அவங்களா இருக்காங்க. இது அவங்க வீடா பார்த்து வீட்டை தொடச்சி வச்சுக்கிறது, சுத்தமா வச்சுக்கிறது, ஒரு ஒப்பீனியன் சொல்லாம புலம்பிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி மட்டுமே டிராவல் பண்ணி வந்திருக்காங்க போது எப்படா இப்படிதான் கூட பிக் பாஸ்ல டாப் 5 வரைக்கும் வர முடியுமாடா அப்படிங்க ஆச்சரியப்படுற லெவலில் தான் பவித்ராவும் இருக்காங்க. ஸோ டாப் 5ல டிசர்விங் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நான் விஷால் அண்ட் பவித்ரா இவங்க 2 பேரையுமே நான் கான்ஃபிடென்ட்டா சொல்லுவேன். ஓகே, அண்ட் நம்ம போன வாட்டி டிஸ்கஸ் பண்ணப்போ அன்சிதாவும் தர்ஷிகாவும் வீட்டுக்குள்ள இருந்தா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். நிறைய நம்மலாம் யோசிச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் அதுல வந்துட்டு ஒரு 5% கூட நடக்கலை இப்போ வரைக்குமே. ஸோ அதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்? ஆமா, தர்ஷிகா வந்து அதான் சொல்லிட்டாங்க, நீ எனக்கு ஹோப் கொடுத்துட்ட, ஸ்பேஸ் கொடுக்கல, ஹோப் கொடுத்த அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணி அவங்க அம்மாவுடைய ரிங்கை திருப்பி கேட்டாங்க. தர்ஷிகா பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஃபினாலே வாரத்தில் விஷால் இருக்காப்ல, இந்த டைமில் போய் நம்மளுடைய கோவத்தை காமிச்சோம்னா மேபி அவனுடைய கேம் அஃபெக்ட் ஆகுமோ அப்படிங்கிறது ஒரு பக்கம் திங்க் பண்ணியிருப்பாங்க. அண்ட் உள்ளே வந்தோடனே நான் பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? பட் அது தேவையா? ஆமாம், பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இடத்துல வந்து விஷால் கிட்ட போய் தனியாக உட்காந்து கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீ வந்து ஆக்ஷன்ஸில் வந்து காமிச்சிட்ட எனக்கு, நீயும் லவ் பண்ணுறன்றத நீ பை வேர்ட்ஸாக சொல்ல, பட் ஆக்ஷனாக நீ எனக்கு காமிச்ச. ஸோ அதில் தான் நான் விழுந்துட்டேன். ஸோ 2 பேர் மேலேயும் தப்பு
தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இடத்துல ரிங்கை கேட்டு விட்டாங்க. அண்ட் அவர் வந்து கடைசி வரைக்கும் நான் வந்து உனக்கு அப்படி தோணி இருக்கலாம், பட் கடைசி வரைக்கும் நான் என்னோட ஆக்ஷன்ஸ் அப்படி இல்லை, நான் தான் எடுத்துட்டு சொன்னேனே அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டு இருந்தாப்புல. ஸோ அது ஒரே நாளில் கண்டென்ட் முடிஞ்சு போச்சு. பெருசாக இருந்த எக்ஸ்பெக்டேஷன் ஒரு நாளில் முடிஞ்சு போச்சு. ஆனால் எதிர்பாராததே எதிர்பாருங்கன்ற மாதிரி இப்போ அன்ஷிதா விஷாலுடைய கண்டென்ட் ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் பயங்கரமான ட்விஸ்டாக இருக்குது. இன்னுமே இவ்வளோ பட்டாச்சு, ஓகே இதுக்கப்புறமாச்சும் ஒரு மனுஷன் திருந்திருவான்னு சொல்லி பார்த்தா இன்னுமே அதே வேலையை தான் விஷால் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. நேற்று ஜாக்லின் எவிக்ட் ஆகி வெளியே போனதுக்கு அப்புறமா 2 பேரும் ஊட்டி விட்டு நல்லா கொஞ்சிக்கிட்டு தான் இருந்தாங்க. டேய் என்னடா இது, ஜாக்லின் என்னுடைய ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டி ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் பேசுவேன், மற்றவன்லாம் மூளைக்கு மூளை உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ என்னன்னா அசின் சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கே, அசினும் உட்காந்து ஊட்டி விட்டுட்டு இருக்கு, என்ன நடக்குதுன்னு தெரியல. இதை விட ரொம்ப கொடூரமா ஜெஃப்ரி அண்ட் சத்யா பண்ண விஷயம் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு கீழ்த்தரமான ஒரு விஷயமா எனக்கு தோணுச்சு. ஒரு 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 கண்டஸ்டன்ட் அது மிட் வீக் எவிக்ஷன், மக்களால் எவிக்ட் ஆகி வெளியே போறாங்க, அது ஒரு ப்ராப்பர் எவிக்ஷனாக இருக்குது, ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்னா கூட பரவாயில்ல. திடீர்னு நடந்த ஒரு இன்சிடென்ட், அந்த இன்சிடென்ட்னால வீடே வந்து ஒரு ஷாக் ஆகி போய் இருக்குது. அந்த ஷாக்கான ஒரு மூமெண்ட்டை போயிட்டு எல்லாரும் அவன் நடிக்கிறான்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு சிரிச்சது, நக்கல் பண்ணதெல்லாம் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு. அண்ட் அவங்க யாரு அப்படிங்கிறத மக்களுக்கு அவங்களே வெளிச்சம் போட்டு காமிச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ தர்ஷிகா திருப்பி உள்ள வந்தப்போ ரவீந்திரன் கூட வந்துட்டு ஒரு பெரிய வாக்குவாதமா லாஸ்ட்ல மாறிச்சு. எனக்கு ஏதோ அந்த இடத்துல ரவீந்திரன் சார் மாதிரி தான் தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பிகாஸ் ஐ மீன் தர்ஷிகா சொல்லிட்டாங்க இந்த மாதிரி இது எங்களோட பர்சனல் விஷயம், நாங்கள் பேசிக்கிறோம், யூ டோன்ட் கெட் டு டாக் இன் தட். அது சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அவரே அப்படி வந்துட்டு ப்ரொவோக் ஆகி கத்தணும். ஆமா, அது தர்ஷிகாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நீங்க ஏன் கேட்குறீங்கன்ற மாதிரி கேட்டாங்க இல்லையா. ஆனா ரவீந்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, வெளியே ஒரு இன்டர்வியூ தர்ஷிகா கொடுத்துருப்பாங்க, அதுல விஷாலை பத்தி சில விஷயங்கள் போட்டு டேமேஜ் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்டர்வியூ பார்த்துட்டு தான் ரீஎன்ட்ரி கொடுத்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே போயிட்டு விஷால் அடிச்சாங்க. ஸோ விஷால் அடிச்சதுக்கான முக்கியமான காரணம் நீ தான். ஆனால் இப்போ நீ உள்ள வந்துட்டு எனக்காக ஏன் எல்லாரும் பேசினாங்கன்னு நீ கேட்குற பத்தி, அதுதான் ரொம்ப கான்ட்ரடிக்டாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கான்வர்சேஷன் போன மாதிரி இருந்துச்சு. பட் அதையுமே ரவீந்தர் உள்ள வச்சு பேசியிருக்க வேணாமோன்ற மாதிரி இருந்துச்சுன்னா, ஏதோ அதுவுமே அகைன் வெளி உலகத்திலோட விஷயம் தான், அதை கொண்டு வந்து மறுபடியும் விஷால் கிட்ட கன்வே பண்ண மாதிரி இருந்துச்சு பிக் பாஸ் அவ்வளோ சொல்லியுமே. ஸோ அதுதான் தர்ஷிகாவும் சொல்லி ஸ்டாப் பண்ணாங்க, இன்டர்வியூ பற்றி பேசாதீங்க, நீங்கள் பேசுறது ரொம்ப பேடாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் தர்ஷிகா வெளியே இன்டர்வியூவில் விஷாலை வச்சு எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ செஞ்சு விட்டுட்டு உள்ள போயிட்டு வேற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க. ஆனா விஷால் கிட்ட என்ன பேசணுமோ அதை கிளாரிட்டியா பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ரவீந்திரனை பொறுத்த வரைக்கும் அவர் வாயை கட்டுப்படுத்தவே முடியாதுங்க. அதாவது ஓட்ட வாயின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அவர் தான்ற மாதிரி. ஒரு விஷயம் பண்றோம், அதை மறைச்சி வைப்போன்னு இல்லாம அதை ஓப்பனா அவரே சொல்லிடுறது அவருடைய ஹேபிட்டா பிஹேவியரான்னு தெரியல. இது ஃபர்ஸ்ட் வீக் அவர் வெளியே போனதுக்கான மெயின் காரணமே அதுதான். இந்த பிராங்க் நான் இப்படி தான் பண்ணேன், இதுக்காக தான் பண்ணேன்னு சொல்லிட்டு மனசுல இருக்கிற விஷயத்தான் எடுத்து எல்லாத்தையும் சொல்லி அது மூலியமா ஒரு பிரச்சனையாகி தான் வெளியே போனாப்ல. அதுக்கப்புறமா திருந்திடுவாருன்னு சொல்லி பார்த்தா அகைன் உள்ள வந்ததுக்கு அப்புறமா முத்துக்குமரன்ட்டே போயிட்டு நான் உன்னுடைய பிஆர்ரா, வெளியே உனக்கு தான் நான் பிஆர் வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி சொன்னது தான் இப்போ வரைக்கும் உடஞ்சிட்டு இருக்கு. நம்ம அன்ஷிதா வரைக்கும் வந்து உள்ள வந்து வீட்டுக்குள்ளேயே ஒரு பிஆர் இருக்காங்க, அது சொன்னதுதான் அவங்க திருப்பி சொன்னாங்க. அது வந்து முத்துக்குமரனுக்கு ஹர்ட் ஆகி அகைன் முத்துனுடைய கேமையே வந்து ரவீந்தர் வந்து பேசி பேசி ஸ்பாயில் பண்ற, அவர் கேம் ஸ்பாயில் பண்ணிட்டு போயிட்டாரு. இப்போ உள்ள வந்து பேசி முத்துமுரன் கேம் வந்து ஸ்பாயில் பண்றாரோன்ற மாதிரி இருக்கு. ஸோ அவர் அதை கொஞ்சம் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.